தேடுறவன் தானே தண்டபாணி. நம்ம இந்த ஆண்டவனை நம்ம முழுசா எல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஆண்டவனையும் முழுசா புரிஞ்சிக்க முடியாது. இந்த மனசையும் முழுசா புரிஞ்சிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளால முழுசா புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம இதை புரிஞ்சிக்க முடியாம நம்ம இதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அது நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம், நிறைய உள்ளே போய் பார்க்க ட்ரை பண்ணுறோம். இது எல்லாமே நம்முடைய நேரம் காலம்தான் வீணாகுதோன்னு தோணுது எனக்கு இப்போ. இதில் ஒரு லாபம் இருக்கிற மாதிரி தெரியல. அது ஏன்னா உள்ளே போக போக போயிண்டே இருக்கு. அந்த போயிண்டே இருக்கிறதுல கூட ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆனால் நம்ம வாழ்வோமா, இந்த நிமிஷத்தை வாழ்ந்துவோமான்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒன்று மட்டும் தோணுது, என்னென்னா அந்த இறைவன் ரொம்ப கருணையானவன். அவன் ஒரு பரம ஞானி, பரம புத்தின்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இந்த படைப்பை நம்ம ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்தா கூட அதனுடைய இயக்கத்தில் இருக்கிற அன்பு, அதில் இருக்கிற புத்திசாலித்தனம், அது நம்ம நிறைய வாட்டி நம்ம வாழ்க்கையை நம்ம பேசுவோம் நம்ம நண்பரோட. எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக தான் வருதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வாழ்க்கை வர அடியோ, வர சந்தோஷமோ, வர லாபமோ, வர நஷ்டமோ ஒரு விதத்தில் கூட்டி கழித்து பார்க்கும்போது எல்லாமே இந்த ப்ராசஸில் கரெக்டாக தான் போகுது. அப்படி பார்க்கும்போது இறைவன் ஏதோ ஒரு நம்மளை ஒரு கருணையோடு அன்போடு தான் வழிநடத்தின்னு இருக்கிறான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மள மாதிரி தான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறதுனால எந்த உயிருக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்காம, எல்லா உயிருக்கும் நம்மளால் ஆன ஒரு உதவி பண்ணிட்டு, ஸோ நம்ம லைஃப்பை கூட பரிபூரணமாக என்னால் ஒன்றும் முடியல அப்படின்ற ஒரு அந்த ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜ் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. முயற்சி இல்லாத ஸ்டேஜஸ் நான் சொல்ல வரல. மனித பிறவினா முயற்சி பண்ணி தான் ஆகணும், உழைச்சி தான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த முயற்சி, உழைப்பு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தேடுதல் வேண்டாம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சும்மா இருந்துட்டு, என்னால் முடியலன்னு நம்ம சரணாகதியோட, எனக்கு தெரியாது, என்னால் முடியல, இந்த நிலையில் இருந்து, இந்த இயலாத நிலையில் இருந்து நம்ம பகவானை நோக்கி பயணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக அற்புதமாயிடும். அந்தந்த க்ஷணத்தை அனுபவித்து நிம்மதியாக வாழ்ந்துடலாங்க.